Dear viewers in Christ, if you are watching this channel without subscribing, please subscribe. If you like this video, give a like, share this video for others, press bell button to get notification for our new videos. God bless you all. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, வேத வசனம், தியானம், ஜெபம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஹோப் ஃப்ரம் ஹெவன் சார்பாக உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் அநாதி தேவன் நம் அடைக்கலம் என்ற தலைப்பில் தியானிப்போம். ஈசாக்கு மரிப்பதற்கு முன் தன் பிள்ளைகளை ஆசீர்வதித்தான். யாக்கோபும் தான் மரிப்பதற்கு முன் தன் பிள்ளைகளை ஆசீர்வதித்தான் என்று வேதத்திலே வாசித்திருக்கிறோம். மோசே முதலில் ராஜ வாழ்க்கை வாழ்ந்தவன். பின்பு விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு கடைசி 40 ஆண்டுகள் தேவனோடு முகமுகமாக கர்த்தரை ஆராதித்து தன் ஜனங்களோடு பாடுகளை சகித்து கர்த்தர் மூலமாக அவன் இஸ்ரவேலர் எல்லோருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால் கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல் ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று வேதம் பதிவு செய்கிறது. மோசே உண்மையான தேவ மனிதன். அவன் வாழ்க்கை கண்மலை மேல் போடப்பட்டு அஸ்திவாரம் போன்றது. அவன் தடுமாறும் போது கர்த்தரின் பாதத்தில் விழுந்து கிடப்பான். தன் ஜனங்களின் முறுமுறுப்பால் பொறுமை இழந்த மோசே ஒரு தடவை கர்த்தர் கண்மலையை பார்த்து பேசி என்று சொல்லும்போது அவன் கண்மலையை அடித்து விடுகிறான். கர்த்தருடைய கோபம் அவன் மேல் வருகிறது. என் ஜனங்களுக்கு முன்பாக என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதினால் நீ கானான் தேசத்திற்கு போக மாட்டாய் என்று தண்டிக்கிறார். அந்த வேளையிலும் மோசே அதை இலகுவாக ஏற்றுக்கொள்கிறான். தன்னை தண்டித்த ஆண்டவரை இந்த அதிகாரத்திலே அவன் மேன்மைப்படுத்தி பேசுவதை பார்க்கலாம். பிரியமானவர்களே, கர்த்தரின் தண்டனை அல்லது சிக்ஷை நமக்கு வரும்போது நாம் அதை யோபுவை போல பொன்னாக மாற புடமெடுக்கிறார் என்று நினைத்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தரால் வேதத்தில் உயர்ந்தவர்கள் எல்லாம் புடமெடுக்கப்பட்டவர்கள் என்பதும் உண்மை. அவர் புடமெடுக்கும் காலத்தில் நாம் பாதை மாறினால் நம்முடைய நிலைமை கைமீறி சென்றுவிடும். நினைக்க முடியாத, கிரகிக்க கூடாத வல்ல பெரும் காரியங்களை செய்த தேவ மனிதன் மோசேக்கு இப்பொழுது மரணம் நெருங்குகிறது. இந்த நேரத்தில் தான் ஆராதித்த கர்த்தரை மேன்மைப்படுத்தியும் தன் ஜனங்களை ஆசீர்வதித்து பேசும் வார்த்தைகள் தான் இந்த 33வது அதிகாரம். கர்த்தர் எப்போதும் உங்களுக்கு முன் இருப்பார். உங்களுக்கு எதிராக எழும்பும் சத்துருக்களை உங்களுக்கு முன் துரத்தி அவர்களை அழித்து போடு என்று கட்டளையிடுவார். அவர்களை அழிப்பதற்கு உங்களை வெள்ளப்படுத்துவார் என்று மோசே தன் ஜனங்களிடம் விசுவாச வார்த்தைகளை பேசுகிறான். மோசே இந்த இடத்திலே அநாதி தேவனே என்று கர்த்தரை அழைத்து, நம்முடைய ஆண்டவர் உலக தோற்றத்திற்கு முதலாக இருந்தவர், நித்தியமாக இருக்க போகிறவர், ஆகையினால் அவருடைய நித்திய புயங்கள் உங்களுக்கு ஆதாரம் என்று தன் ஜனங்களுக்கு மோசே சொல்லுகிறான். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு அடைக்கலமானவர். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட நாம் விசேஷமானவர்கள். நமக்கு ஒப்பானவர்கள் யார்? சத்துருக்களுக்கு சொந்த விருப்பமும் சொந்த திட்டமும் இருந்தாலும் அவர்கள் அவற்றை விட்டு தேவ ஜனங்களின் விருப்பத்திற்கும் திட்டத்திற்கும் அடங்கி போவார்கள். இதைத்தான் மோசே இந்த அதிகாரத்தின் 29ஆம் வசனத்திலே நமக்கு சகாயம் செய்யும் கேடகம் நம்முடைய கர்த்தர், அவர் நமக்கு மகிமை பொருந்திய பட்டயமாக இருப்பவர். நம்முடைய சத்துருக்கள் நமக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள்.
அவர்களுடைய மேடுகளை கர்த்தர் மிதிக்க செய்வார் என்று மோசே ஆணித்தரமாக சொல்லுகிறான். தேவ ஜனங்களே, கர்த்தருடைய உள்ளங்கைகளிலே நாம் வரையப்பட்டு அவர் தூங்காமலும் உறங்காமலும் நம்மை காண்கிறவராய் காக்கிறவராய் இருப்பதால் நாம் கலங்க தேவையில்லை. நம்முடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும். அவர் நம்மோடு இருந்து செய்ய போகிற காரியம் பயங்கரமாயிருக்கும். ஆம் தேவ ஜனங்களே, நாம் அநாதி தேவனுடைய பிள்ளைகள் அல்லவா? அவருடைய நித்திய புயங்கள் நம் சத்துருக்களை பதம் பார்க்கும். பிரியமானவர்களே, தாவீது தன்னுடைய சத்துருக்களால் நெருக்கப்படும் போது, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என் சத்தத்தை தன்னுடைய ஆலயத்தில் இருந்து கேட்டார் என்று தாவீது சொல்லுவதை நாம் சங்கீதம் 18 வாசிக்க முடியும். தேவ ஜனங்களே, கர்த்தருக்களால் நாம் நெருக்கப்படும் போது தாவீதை போல் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவோம். நாமே அவரது ஆலயமாக இருப்பதால் அவர் நம் சத்தத்தை உடனடியாக கேட்பார். சரியான நேரத்தில் சரியான கிரியை செய்வார். பிரியமான தேவ ஜனங்களே, கர்த்தரின் புயம் வல்லமையானது. அவருடைய கரம் பராக்கிரமம் உள்ளது. அவருடைய வலது கரம் உன்னதமானது. நாம் அவருடைய முகத்தின் வெளிச்சத்தில் நடந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய பலத்தின் மகிமையாய் இருக்கிறவர் கர்த்தர். அவர் தயவினால் நம்முடைய கொம்பு உயரும் என்று வேதம் சொல்லுகிறது. அநாதி தேவனை அடைக்கலமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். கர்த்தருடைய நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரமாக இருப்பதால் அவர் நம் சத்துருக்களை உங்களுக்கு முன்பாக துரத்துவார். நம் சத்துருக்களை உங்களுக்கு முன்பாக ஒப்பு கொடுப்பார். நம் சத்துருக்களை உங்களுக்கு முன்பாக விலக்குவார். நம் சத்துருக்களை உங்களுக்கு முன்பாக நிர்மூலமாக்குவார். நம் சத்துருக்களை உங்களுக்கு முன்பாக கீழ்ப்படுத்துவார். சத்துருக்களை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நாம் கர்த்தரை ஓயாமல் துதித்துக் கொண்டே ஜெயம் பெற்றுக் கொள்வோம். ஆமேன். ஜெபிக்கலாம். பரலோக தகப்பனே, உமக்கு எங்களது காலை வணக்கம். தேவனே, இன்னும் ஒரு புதிய ஆசீர்வாதமான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அநாதி தேவனே, நீர் நித்தியமானவர். உமது நித்திய புயங்கள் உமது பிள்ளைகளுக்கு ஆதாரமாக இருந்து எல்லா சத்துருக்களின் இக்கட்டுகளிலிருந்தும் காத்து நடத்தும் கிருபைக்காக உமக்கே சகல துதிகன மகிமை செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் இனிய இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.